உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சிஎம் விஜய் அவர்களுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு அல்லது மாநாடு எப்படி சொன்னாலும் அதுக்கு தகுந்தது தான். என்னங்க வரலாற்று சிறப்புமிக்க அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறது தான். போன வருஷம் இந்த நாளில் பல பேர் என்ன ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி விஜய் முதல்வராக ஆயிருப்பார் அப்படின்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? வாய்ப்பில்லை. ஒரு தென்மண்டல மாநில மாநாட்டில், அது 31வது மாநாட்டில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் கலந்து கொள்வார் என்று யாராவது நினச்சிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் எங்கே நிற்குதுன்னா, மக்கள் முடிவு பண்ணால் அவங்களுக்கு பிடித்தமான நபராகிட்டா, அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக இருந்தால் கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அதுதான் சட்டசபையில் பேசினார். என்ன இங்கே உட்கார வச்சது அன்பா, பண்பா, அரவணைப்பாக கொண்டு இங்கே உட்கார வச்சது அந்த மக்கள் தான். அந்த மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுன்னு எனக்கு தெரியும், நல்லது பண்ணுவேன். ஒரே ஒரு வாசகம் தாங்க விஜயுடைய ஒரு திரைப்படங்களில் வர மாதிரி. அது பஞ்ச் டைலாக்னு நம்ம சொல்ல முடியாது. உங்கள் காசு ₹1 கூட நான் திருட மாட்டேன் அப்படின்னார். அதுதான் உங்கள் பைசா எனக்கு வேணாங்க, உங்கள் காசு, அது மக்களுக்கான காசு, எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. இப்போ நான் 240 கோடியோ 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறேன். நான் எனக்கு பங்களா இருக்குது, கார் இருக்குது, சொத்து இருக்குது. என் சினிமா லைம் லைட்டு 10-15 வருஷம் இதே இதில் போகும். அதனால் உங்கள் காசு எனக்கு தேவையில்லை. பணம், புகழ், பேர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்லது பண்ணதுக்காக வந்திருக்கிறேன்னு அந்த ₹1 கூட திருட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வாசகம்தான் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் விஜய் மீது மக்கள் வைத்தார்கள். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. சரி, இப்போ வந்துடுவோம். இந்த தென்மண்டல மாநில மாநாடு, 31வது மாநாடு. அதை திரும்ப நான் சொல்கிறதுக்கு எனக்கு காரணம் என்னென்னா, பல இளைஞர்களுக்கு தெரியல. இப்போ தான் இந்த புதுசாக இந்த மாநாடு நடக்குது, முதல் முறையாக அதை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது விஜய் பங்கேற்றதுனால அது அந்தளவுக்கு பெரிய பிரபலமாக மாறி இருக்குது. 31வது, இதுக்கு முன்னாடி 30 வருஷம் நடந்திருக்குது. இது என்ன காரணம்னா, இந்த மாநிலங்கள், அதுவும் நம்ம தென் மாநிலங்கள் கடல் சார்ந்த பகுதிகள் உள்ள மாநிலம் பெரும்பான்மை. நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, அப்புறம் கேரளா, தமிழ்நாடு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அதனுடைய பிரதிநிதிகள், அப்புறமா புதுச்சேரி ஆளுநர், இப்படி இவங்கெல்லாம் கலந்துக்கிறதுனா இந்த கடலோர பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமா அண்டை நாடுகளோட நம்முடைய அந்த நட்புறவு. இந்த மாநிலங்கள் கரெக்டாக இருந்தால், மாநிலங்கள் ஒத்துழைப்பாக இருந்தால், அண்டை மாநிலங்கள், அண்டை நாடுகள், ஒரு இலங்கையாக இருக்கட்டும், மாலத்தீவாக இருக்கட்டும், ஒரு ஆஸ்திரேலியா கூட இருக்கட்டும், இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூராக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு நட்புணர்வு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் சிஎம் விஜய் கலந்து கொண்டதுனால பெரிய அளவில் ரீச் ஆகிருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுத்துருக்காரு. அதை தான் பேசுங்க சிஎம் சார், பேசுங்க சிஎம் சார்னு அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தால் ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்தார். குறிப்பாக சாலை மார்க்கமாக மகாபலிபுரம் கோவளத்தில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். நேற்றே போய் முதல்வர் அவர் போய் மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு முக்கியமான விஷயம், பெரும்பாலும் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அமித்ஷா அவர்கள் யாரிடமும் பெரும்பாலும் ரொம்ப பேச மாட்டார் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. மனவிட்டு பேச மாட்டார். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி திமிர்த்தனம் காட்டுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது அவங்களுடைய குணாதிசயம். ஆனால் இவர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நேற்றே பேசியிருக்காங்க. அப்போவே சிஎம் விஜய் பல பிரச்சனைகளை, பல கோரிக்கைகளை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுதான் அங்கே ஒருத்தருக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் பிடித்தமான ஒருத்தராக மாறிடுவார். அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் தான் எல்லாருக்கும் வேணால் பிடித்தமான ஒருத்தர் அப்படின்னு. நீங்கள் அமித்ஷா அவர்களுடைய பல கூட்டங்களை பார்த்துருக்கீங்க. அதை நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, அது அவருடைய ஒரு ஆக்டிவிட்டி. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மாலை போட வந்தாங்கன்னா மாலையை போடாதீங்க, கையில் கொடுங்கன்னுவார். அப்படி ஒரு மாதிரி இதுவாக பண்ணுவார். அது அவருடைய குணம். இல்லை, இந்த கர்வம் இல்லைன்னா சில சமயம் ரொம்ப நம்மளை பொதுவாகவே ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கர்வத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்ககிட்ட உள்ளுக்குள்ளே இல்லைனாலும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, மதிக்காமல் போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆணவமாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே பம்மிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப லோவாக இறங்கி நாமெல்லாம் வந்து சக தோழர்கள், சக நண்பர்கள், நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னா, ஹே வாயா உன் மேலே தோல் போட்டுட்டே, உன் மேலே தோல் மேலே ஏறிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா சில வருஷங்கள் முன்னாடியே நாகேஷ் அவர்களுடைய ஒரு விழாவில் கர்வம் எனக்கு கவசம் அப்படின்னு கமலஹாசன் பேசினார். இந்த கர்வம் கண்டி எனக்கு இல்லைன்னா சினிமாவில் என்னை ஏமாற்றி விடுவாங்க. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். அதை தாண்டி பிடித்தமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி ஒரு சந்திப்பு நேற்று நடந்திருக்குது முதல்வர் விஜய்க்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, ஒரு பரிசு பொருள் ஒன்று கொடுப்பாங்க. அதில் முதல்வர் விஜய் கொடுத்த பரிசு பொருள் என்ன அப்படின்னு ஒரு விவாதம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன லஞ்ச் பேக்கு. எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட இல்லாத இதுவா என்ன லஞ்ச் பேக் அப்படின்னு. அது ஒரு பக்கம். இல்லைங்க, இவர் வந்து வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போய் கொடுத்துருக்காரு அவருக்கு பிடித்தமான உணவை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அது ஒரு லஞ்ச் பேக் தான், அழகான ஒரு லஞ்ச் பேக் தான். அதே வேளையில் நேற்று நடந்த அந்த இரவு நடந்த விருதில் அமித்ஷா கலந்துக்கிட்டு இருக்காரு. அந்த முக்கிய பிரதிநிதிகள், அப்புறமா முதல்வர்கள் இவங்கெல்லாம் கலந்து அந்த விருந்துலேயும் கலந்துக்கிட்டார். அது சாப்பிட்டாரு. அப்போ என்ன கொடுத்தாரு அப்படின்னா, பொதுவாக நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ரொம்ப இனிப்பு பயங்கரமாக பிடிக்கும். விதவிதமான இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உணவில் இனிப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது வந்து. அதனால் வந்து நம்முடைய பாரம்பரிய இனிப்பு வகைகளை செய்து அதை கொண்டு போய் அந்த டிஃபன் பாக்ஸில் சிஎம் விஜய் கொடுத்ததாக ஒரு தகவல் வந்து அதை வாங்கிட்டார் அப்படின்னு. அவர் ரொம்ப ஸ்வீட்னாக பிடிக்கும் உள்துறை அமைச்சருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து. சரி, ஓகே. இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு தொடங்கின அந்த மாநாடு, தென்மண்டல முதலமைச்சர்களுடைய மாநாடு. அந்த மாநாட்டில் என்ன முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து சிஎம் விஜய், கர்நாடகாவிலேருந்து டிகே சிவகுமார், அப்புறமா தெலுங்கானாவிலேருந்து துணை முதல்வர் வந்திருந்தார், அப்புறமா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, இங்கேயும் கேரளாவிலையும் ஒரு அதிகாரி துணை முதல்வர் தான் வந்திருந்தார், அப்புறமா புதுச்சேரியுடைய துணை ஆளுநர், அந்தமான் நிக்கோபார் தீவை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டாங்க. இந்த விஷயத்தில் காவிரி நீர் பிரச்சனை பற்றி கண்டிப்பாக ஒரு பேச்சு இருக்கும். அந்த பேச்சு எப்படி சுமூகமான பேச்சாக இருக்குமா, ஒரு தீவிரமான பேச்சாக இருக்குமா? நேற்றே வந்து அமித்ஷாவிடம் வந்து அதை சம்மந்தமாக விஜய் பேசிவிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கும்போது டிகே சிவகுமார் பேசியிருக்கார். இல்லைங்க, காவிரி பிரச்சனை அப்படின்றத தாண்டி இங்கே நதிகளை ஒன்றாக இணைக்கணும், இதை தான்ப்பா எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் அன்றைக்கே ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு, நதிகளை இணைச்சாகணும் அப்படின்னு. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த நதிகளை இணைப்பது சாத்தியமா அப்படின் பொழுது அது கொஞ்சம் சவாலான வேலை தான். ஆனால் நினச்சா சாத்தியப்படுத்தலாம். எதோ பண்ணிட்டு போகிறேன் இல்லையே, எங்கெங்கேயோ அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாத விண்வெளிக்கெல்லாம் ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற நதிகளை இணைக்க முடியாதா? சரி, அதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது, அதை வச்சு ஏதோ அரசியல் பண்ணுறாங்களா அப்படின் பொழுது மத்திய அரசு தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தென் மாநிலங்களில் இருக்கிற நதிகளை ஒன்றிணைங்க. முதல்ல இங்கே எல்லாம் வந்து நல்ல எல்லாம் வளமான நதிகள் ஓடிக்கிட்டு இருக்கு, பாதி கடலில் கலந்து வீணாக போகுது, அதை நீங்கள் வந்து ஒன்றிணைங்க. நான் மத்திய அரசு நாங்கள் வந்து தேவையான ஃபண்டு கொடுக்கணும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இதை தான் பல பேர் சொல்லிட்டாங்க. அதே வேளையில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, காவிரி மேலாண்மை கொடுத்த ஆணையத்தின்படி தண்ணி கொடுக்கணும் சாமி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு, அதுதான் முறையான ஒரு விஷயம். நீங்கள் தண்ணி இல்லைன்னு தேக்கி வச்சிருக்க தண்ணியை முறைப்படி கொடுத்தாகணும். அது உச்சநீதிமன்றத்தை மதிக்கிற ஒரு விஷயம். டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாரு, தண்ணி எங்களுக்கு இல்லவே இல்லைங்க, இந்த வாட்டி ரொம்ப மழையே பெய்யலைங்க, தண்ணி பஞ்சமாக இருக்குதுங்க, மழை பெஞ்சு வெள்ளம் வந்தோடனே நாங்கள் திறந்து விட்டோங்க அப்படின்னாரு. அது வழக்கமாக இருந்தால் வெள்ளம் வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப ஊர் உள்ள வந்துட போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் திறந்து விட்றீங்க. அது கிடையாது. தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த டிஎம்சி தண்ணீர், குறிப்பிட்ட அந்த டிஎம்சி தண்ணீரை நீங்கள் நாள் ஒன்றுக்கு இவ்வளோன்னு விட்டாகணும். மேகதாது அணை பெரிய பிரச்சனையாக இருக்குது. மேகதாது அணை கட்டுறோம் நாங்கள், அது வெறும் கர்நாடகாவுக்கு மட்டும் பயன் கிடையாது, அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கும் பயன்பெற போகிறது, பாண்டிச்சேரிக்கும் பயன்பெற போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி பயன்பெற போகிறதுன்னு தெரியல. வர தண்ணியை பூரா அந்த பெரிய அணை, அதாவது கர்நாடகாவிலேயே மிகப்பெரிய அணை அதுதான், பூரா தண்ணி அங்கே தேக்கி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் எங்கேருந்து உபரி நீர் கூட அனுப்ப மாட்டீங்களே நீங்கள். அதில் மின்சாரம் தயாரிக்க போகிறீங்க, பெங்களூருக்கு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர போகிறீங்க, அது உங்கள் மாநிலம் சார்ந்த விஷயம். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு மாநிலம் பெருமளவில் பாதிக்குது. தண்ணியை பூரா நீங்கள் தடுத்துக்கிட்டா
கீழே இருக்கிற மாநிலத்துக்கு என்ன ஆகும்? அது தண்ணி பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டா அதை யோசனை பண்ணல. மிக முக்கியமாக அந்த 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் இன்று பேசப்படவில்லை. சரி, இது இது அது வந்து விசாரணைக்குள்ளே இருக்குது, அது ஒன்றும் போயிட்டுருக்கு, ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதை சம்மந்தமாக அவர் தவிர்த்துருக்கலாம். மிக முக்கியமாக காவிரி மேகதாது அணை சம்மந்தமாக பேசியிருக்காங்க. அப்புறமா அது சிஎம் விஜய் தொடங்கின பேச்சு, அவர் சொன்னது அதுதான். உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை கொடுத்துருக்குது, காவிரி மேலாண்மை ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதை மதித்து தண்ணியை கொடுங்க. தண்ணி கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? வந்து கொடுங்க நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு தான் அவர் வலியுறுத்தியிருக்கார். அதே வேளையில் இங்கே முல்லை பெரியார் அணை அந்த நீர்மட்டத்தை உயர்த்தி கட்டணும், கண்டிப்பாக அதை இது பண்ணி ஆகணும். அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு லாபி பண்ணிகிட்டு இருந்தாங்க, முல்லை பெரியார் அணைன்னு. அவங்க கேரளாவுக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது அவங்க விடவே மாட்டாங்க, மழை பெய்கிற இடமே அதுதான். ஆனால் முல்லை பெரியார் அணையை இங்கே வந்து பிடிச்சிப்பாங்க அவங்க. இதெல்லாம் தாண்டி போதைப்பொருள் கடலோர பகுதிகள் உள்ள, இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், கேரளாவாகட்டும், கடலோர மாநிலங்கள், இங்கே வந்து போதைப்பொருள் சர்வசாதாரணமாக உள்ளே நுழைந்திருக்கிறது. அதனால் வந்து அதை தடுத்து நிறுத்த ஆக வேண்டும். அதுக்கு மத்திய அரசு போதிய அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இந்த கடலோர காவல்படை, கடலோர கப்பல் படை எல்லாம் இருக்குது. வந்து இன்றைக்கி என்னதான் ரோந்து வந்தாலும் உங்கள் கண்ணில் டிமிக்கி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நாங்கள் எங்கள் ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் தாண்டி குறிப்பாக கர்நாடகாவில் ஒசூர் வரைக்கும், அந்த ஒசூரை தாண்டி அந்த மெட்ரோ ரயிலை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முதல்வர் விஜய் வச்சுருக்கார். இதெல்லாம் மீறி இந்த மாநிலங்களில் வந்து வர வேண்டிய இந்த ஃபண்டை முறைப்படி கரெக்டாக கொடுத்துருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி கொடுத்தீங்க, ஏதா கொடுத்தீங்க, அதை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு தெரில. நீங்கள் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் அதை முறைப்படி கரெக்டாக தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது தொகுதி மறுசீராய்வு இது தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தொகுதி மறுசீராய்வை நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா, ஏன்னா தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான இதில் பெருமளவில் அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஒரு காலத்தெல்லாம் உண்டு இல்லைங்களா, குடும்ப கட்டுப்பாடுன்னு செவுத்து பூரா எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் பெருமளவில் மக்கள் தொகை உருவாயிடுச்சுன்ட்டு எல்லாரும் மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடு கண்டிப்போம், நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு அங்கங்கே நாங்கள் படிக்கிற காலத்தெல்லாம் இருக்கும். வந்து அங்கங்கே அரசு ஊழியர்லாம் கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமான ஒருத்தரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடணும். அப்போ வந்து வீடு வீடாக வந்து இது பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுக்கிந்து போதுங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கங்க, அதுதாங்க நல்லது அப்படின்ற அளவுக்கு. அது ஒரு கட்டத்தில் ஆயிடுச்சு. அப்படியும் கட்டுப்படுத்த முடியலன்னொடனே நாம் இருவர் நமக்கு ஒருவரே போதும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி பெருமளவில் அந்த குடும்ப கட்டுப்பாடுன்ற விகிதம் இதுவாக மக்கள் தொகை குறைஞ்சிருக்குது. அதுவும் தென் மாநிலங்களில் குறைஞ்சிருக்குது. இந்த மறுசீராய்வு அப்படின்ற ஒரு விஷயம், தொகுதி மறுசீராய்வு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த மக்கள் தொகையை வச்சு நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. அது ரொம்ப பெரிய பாதகத்தை தென்னக மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ட்டு வந்து சிஎம் விஜய் ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். பல விஷயங்கள் அங்கே பேசியிருக்காரு, ரொம்ப காரசாரமாக பேசியிருக்காரு, பாயிண்ட் அவுட்டாக பேசியிருக்காரு. மிக முக்கியமாக அங்கே வந்திருந்தவர்கள் பல பேர் வந்து சிஎம் விஜயோடைய அந்த ஸ்பீச்சை கேட்டு, ஏன்னா எல்லாருமே அனுபவசாலிகள், அரசியலில் எல்லாமே உயர் அதிகாரியாக இருந்தவங்க, படம் நின்று கொட்டை போட்டவர்கள். இவர் என்ன இப்போ தானே 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 100 நாள் தானே ஆகுது ஆட்சிக்கு வந்து, 100வது நாள் சாதனையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு என்னப்பா பேச தெரியும்? கண்டிப்பாக யாராவது அதிகாரிகள் எழுதி கொடுத்துருப்பாங்க, அந்த அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி அப்படியே ஒப்பிக்க முடியாது இல்லை, சொந்த கருத்தையும் சேர்த்து தானே ஆகணும். சொல்கிறதுக்கும் ஒரு இது வேணும் இல்லைங்களா? அப்படி போல்டாக அடித்த ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசிக்கிட்டே இருக்குது. இதை ஒவ்வொன்றுத்தையும் அமித்ஷா உன்னிப்பாக கவனித்து அவர் குறிப்பெடுத்து கொண்டார். இன்னொரு பக்கம் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்துக்கிறாங்க. வந்து எல்லா மீடியாக்களும், குறிப்பாக இந்த தென்னகத்து இந்திய மீடியாக்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சது வந்து தமிழக முதல்வர் சிஎம் விஜய் தான். உண்மையிலே இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடு அப்படின்னா மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் இதை நம்ம நண்பர்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, என்னங்க நீங்கள் வந்து புஷி ஆனந்த் வந்து சட்டசபையில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, இதை விட்டுட்டீங்களே நீங்கன்னு. மறுபடியும் அது வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது, நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க. உண்மையிலே கலக்கி எடுத்துட்டாப்புல புஷி ஆனந்த் வந்து சம்பவம் பண்ணிட்டாப்புல. அது ஒரு விஷயம் ரொம்ப
நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் யார் 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 அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னென்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர்கிட்ட ஒரு பிரபலமான டைரக்டர், எங்கள் தலைவர் வச்சு படம் பண்ணவர், விஜய் தான் சொல்கிறார், அவர் தலைவர் வச்சு படம் பண்ணவர், மிக பிரபலமான டைரக்டரு. அந்த டைரக்டர் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை சொல்லி அந்த தொகுதியை எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னாரு. அவர் படமும் எடுத்துக்கிட்டு இருக்காரு, படம் எடுத்தவர் படமும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு ஏதோ பதில் சொன்னார். அப்புறம் போயிட்டார். திரும்பவும் ஒரு மாதம் கழிச்சு வந்து, ஆனால் அந்த தொகுதி எனக்கு கொடுங்கண்ணே, தவேகா சார்பா நிற்கிறதுக்கு. இல்லை நண்பா, கோச்சிக்காத நண்பா, ஏன்னா அந்த தொகுதியில் என்னுடைய ரசிகர் மன்ற காலத்திலிருந்து, நற்பணி இயக்கத்திலிருந்து இப்போ கட்சி வரைக்கும் வந்து பல பேர் வந்து மாவட்ட செயலாளர்களாக, மாவட்ட நிர்வாகிகளாக பல பேர் உழைச்சிருக்காங்க. அதனால் அவங்கள தாண்டி உனக்கு கொடுக்க முடியாது நண்பா, கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்ட்டு யார் அந்த டைரக்டர்னு சொல்ல கடைசியில் ஒரு பஞ்சு ஒன்று வச்சார் குஷி ஆனந்த். அவர் அடிக்கடி சொல்லுவார், நல்ல வேலையை விட்டு நான் சினிமாவுக்கு வந்தேன், நல்ல வேலையை விட்டு சினிமாவுக்கு வந்தேன்னு. சோஷியல் மீடியாவில் யாரையோ குலுக்கி போட்டுலாம் பார்த்துருந்தாங்க, வந்து யாரும் அதில் வந்து கனெக்ட் ஆகலை. ஆனால் ஈஸியாக நிறைய பேர்லாம் சொல்லிட்டாங்க கனெக்ட் ஆன ஒரு விஷயம் வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு. உண்மையிலே அவருக்கு அப்படியேப்பட்ட ஒரு அரசியல் ஆர்வம் இருந்ததா? அவர் வந்து தாவேகாவில் இணையன்னு ஆசைப்பட்டாரா? தாவேகாவில் சீட்டு கேட்டாரா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன இருக்குது, எம்எல்ஏ ஆகிட்டு படம் எடுப்போம், எம்எல்ஏ ஆகிட்டு படம் நடிப்போம், எம்எல்ஏ ஆகிட்டு படம் டைரக்ட் பண்ணுவோன்னு முடிவு பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி டிசிலாம் செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் தான் அப்படின்னு ஒரு முடிவு வந்தாச்சு. அப்புறமா திடீர்னு எதிர்கட்சிகளை பார்த்து கொந்தளிச்சிட்டார். எழுதி வச்சுங்க 25 வருஷத்துக்கு உங்களால் ஆளவே முடியாது, நாங்கள் தான் அப்படின்னு தடாபுடான்னு ஒரே சத்தம் போடாதீங்க. அதெல்லாம் சத்தம் போடுறே விலையை வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு போஸ்டர் கிழிச்சிங்க. அதிமுகவை பார்த்து கேட்குறாரு, ஒரே ஒரு போஸ்டர் கிழிச்சிங்க, என்ன ஆச்சு உங்கள் இது, என்ன நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு பல பேர் இதையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிசு எழுதுகிற மாதிரி லீடு விட்டு அடிச்சிருந்தார். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சர்க்கார் பட விவகாரம் அது. இலவச பொருட்களை அப்பொழுது முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இலவச மிக்சி, இலவச கிரைண்டரு, இலவச சைக்கிள், இலவச மாவரைக்கிற மிஷினு, என்னென்னோ இலவசம்னு இருந்தப்போ நிறைய பேர் ஏங்க இந்த இலவசத்தை கொடுக்குறீங்க, ஏங்க இலவசம் கொடுத்து இந்த மிக்சி கிரைண்டரு. ஏன்னா அங்கே அப்போ இருக்கும்போது கலைஞர் வந்து வண்ண தொலைக்காட்சியை கொடுத்தார். வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது கலைஞர் டிவி அப்படின்னு தான் ஓப்பன் ஆகும். அப்போ டிவி கொடுத்தா நான் வந்து தாய்மார்களுக்கு மிக்சி, கிரைண்டர், ஆட்டுக்கல் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு அது அந்த படத்தினுடைய காட்சியில் வந்து அந்த இலவச மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் தீயில் எடுத்து கொளுத்துற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று வரும். ஏஆர் முருகதாஸே இறங்கி கொளுத்துவார். வந்து அது பெரிய பொருளாகி எப்படியா நீ கோடில் இது பண்ணலாம், சர்க்காரை நிறுத்துங்கடா அப்படி இப்படின்னு கொந்தளிச்ச போது டக்குன்னு அதிமுகவினர் அங்கங்கே போராட்டம் பண்ணாங்க. பேனர்லாம் கிழிச்சாங்க, போஸ்டர்லாம் தாறுமாறாக கிழிச்சாங்க, விஜய்க்கு எதிராக கண்டனம்லாம் இது பண்ணாங்க. அதை தான் வந்து ஆனந்த் சுட்டி காமிக்கிறார், அமைச்சர் ஆனந்த். அன்றைக்கி ஒரு போஸ்டர் கிழிச்சிங்கல்ல, அதுதான் வந்தது விளைவு அப்படின்னு. இன்னொரு பக்கம் இதையும் விடல, அவர் வந்து ஒரே ஒரு புக் ரிலீஸு, அந்த புக் ரிலீஸே எங்கள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தான் ரிலீஸ் பண்ணார், ஏற்பாடு பண்ணார். எங்கள் முதல்வர் தான் வந்து, தலைவர் தான் வந்து கலந்துக்கிட்டார். அதில் ஒருத்தரை நீங்கள் கலந்து கொள்ள விடாமல் பண்ணீங்க. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, அவர் மொத்தமாக எங்கள் பக்கம் வந்துட்டார், எங்களுக்கு ஆதரவாக நின்ட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா விகடன் சார்பில் நடைபெற்றது. அதில் காரசாரமாக விஜய் பேசுறது பெரும்பொருளாச்சு. அப்பொழுதைய தவேகா தலைவர் விஜய் வெளியிட விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பெற்றுக்கொள்வதாக இருந்தது. வந்து இப்போ அதை தான் சுட்டி காமிச்சு அங்கே ஒரு அமக்கலம் பண்ணியிருக்காரு குஷியானது. இவர் ஆனந்தாப்பா இவர் அப்படின்ற அளவுக்கு சக்கப்போடு போட்டிருந்தார். அது இதெல்லாம் மீறி சட்டசபை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தது. தென்மண்டல மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு இன்னொரு பக்கம் நடந்து முடிஞ்சு நிறைவேற்றாச்சு. ஏமா அரசியலே தெரியாத பாவங்களெல்லாம் நீங்களாம் கற்றுக்குட்டி, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், உங்கள் முதல்வருக்கெல்லாம் என்ன தெரியும், ஒரு 4 வார்த்தை பேச தெரியுமா அப்படின்பொழுது ஒரு மாநில மாநாட்டில், தென்மண்டல மாநில மாநாட்டில், அது 31வது மாநாட்டில் உள்துறை அமைச்சருடன் உட்கார்ந்து மற்ற மாநில அமைச்சர்களுடன் உட்கார்ந்து ஒரு பெரிய ஸ்பீச்சை ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்கார் விஜய். இதன் பிறகுதான் இருக்கிறது சம்பவம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.